1100 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா, 1,00,000க்கு 10,000 ரூபா, 10% தானே தம்பி? இது நம்ம அங்கே ஒண்டி சேர்க்குறோம். புரிஞ்சுதா? இது போக இன்னும் அவங்க செய்யறது சர்ச்சு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, பாஸ்டர் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அந்த சர்ச்சில் பராமரிச்சுட்டு இருக்கிற பாஸ்டர் இருப்பார் இல்லையா, அவரும் கல்யாணம் பண்ணியிருப்பார், அவருக்கு 2-3 பிள்ளைங்க இருக்கும், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு பண்டு வரும். ஆனால் அதை அவர் இவங்க மத்தியில் வைக்க மாட்டாங்க. எந்த பாஸ்டருமே எனக்காக இவ்வளோ பண்டு வருதுங்கிறத யாருமே எந்த சர்ச்சிலையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. மக்களுக்காக வர்ற பண்டவை கூட வெளிப்படுத்த மாட்டாங்க. இவங்களுக்காக பராமரிப்புக்கு குழந்தைகளுக்கு இவ்வளோ வருதுன்னு எந்த சர்ச்சிலையும் வெளிப்படுத்த மாட்டாங்க, வச்சுக்கிடுவாங்க ரகசியமாக. அவங்களுக்கு இவங்க கொடுக்கறது 10% உழைப்புல இருந்து ஒரு காணிக்கை போடுறாங்க. அப்புறம் அரிசி, பருப்பு, காய்கறி, எண்ணெய் அவங்க சௌரியத்துக்கு வாங்கி கொண்டு போய் பாஸ்டருக்கு ஐயா இந்தாங்க அப்படின்னு கொடுத்துட்டு. ஆமா, ஒரு பாஸ்டர் வர்றாருன்னா, ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா முத பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருப்பார். கொஞ்ச காலம் நடந்து வருவார் சர்ச்சுக்கு, அப்புறம் சைக்கிளில் வருவார். 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறம் பைக்கில் வருவார். 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு பின்னாடியே பெரிய வீடு கட்டிடுவார். புரியுதா? பாஸ்டர் நடந்து வர்றாரு ரோட்டில், அவருக்காக நாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இவங்களே பேசுவாங்க. ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருணும்பாங்க. சரி, அவ்வளோ தூரம் இருந்து தானே இங்கே வராரு, நமக்கு பின்னாடியே இடம் இருக்குது, வீட்டை கட்டி கொடுத்துடலான்னு கட்டி கொடுத்துருவாங்க. அப்படித்தான் எல்லா பாஸ்டர்களும் வீடை அவன் கட்டி கொடுக்க நீ முடிவு பண்ணும்போது பாஸ்டர் அவர் எண்ணத்தை விரிச்சிருவார். ஒரு 2 ரூம் இல்லை பங்களா கட்டுங்கடான்னு சொல்லி இது இப்படி போட்டுடணும், அதை அப்படி போட்டுடணும். அப்படி போடும்போது அவர் கையிலிருந்து அவர் எந்த பாஸ்டருமே காசு போட்டு வீடு கட்டின பாஸ்டருக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அந்த சர்ச்சுக்கு போகிற 100 பேர்னா 100 பேர் சேர்ந்து தான் அந்த பாஸ்டருக்கு வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க. நீ கம்மியாக சொல்லுற 12-16 பெட்ரூம் இருக்கிற வீடெல்லாம் இருக்கு பாஸ்டருக்கு வீடு. புரியுதா? ஒரு இடத்துல நான் மதுரையில் அந்தோனி பாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அது கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் வாலிப பருவம். அங்கே அவரோட எங்களுக்கு நெருக்கமான இது. நான் அவரை பயங்கரமாக கிண்டல் அடிப்பேன். அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா 16 பெட்ரூம் இருக்குது. பாஸ்டர், நீங்கள் ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் 2 பேருக்கு எதுக்கு இத்தனை பெட்ரூம்பாக வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன். சும்மா இருசா, அவருக்கு சும்மா இருங்க தோழர். அப்போ கம்யூனிஸ்டுங்கிறதுனால சும்மா இருங்க தோழர், அசிங்கப்படுத்திடாதேங்க பாரு. அப்போ இப்படியே தான் சொல்லுவேன். இந்த பிசப்புகள் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா இந்த கன்னிஸ்தரியிலலாம் கூட்டு கொண்டு வந்து விட்டுருவீங்களோ அப்படின்னு கேட்பேன். இப்படியே கேட்பேன் சாமி அவர்கிட்ட. அவர் சிரிப்பார், உளுந்து சிரிப்பார். நீங்கள் கேட்குறதுல ஒரு விஷயம் உண்மை தோழர் அப்படின்பார். என்னென்ன, வெளிநாட்டிலேருந்து வர்ற பிசப்புகளுக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் இல்லையா? அப்போ அவங்கள்ட்ட நமக்கு நிறைய பண்டு வருது, பணம் வருது. அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவா 3 வருஷத்துக்கு ஒருவா வருவாங்க. இங்கே 10 நாளோ 1 மாதமோ தங்கணும்பாங்க. அவங்கள எங்கே தங்க வைக்கிறது? அதுக்காக நாங்கள் செஞ்சு வச்சுருக்குறோம், நீங்கள் அதுக்காக எங்களை வேறு ரூட்டில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அப்படின்பாரு. அப்போ நான் இப்படியும் கேட்பேன் அவர்கிட்ட. உண்மையிலே கேட்டிருக்கிறேன், பொய்யெல்லாம் கிடையாது. அவங்க வரும்போது அவங்க வீட்டுக்காரங்க இப்போ ஃபேமிலியோடு வருவாங்களா தனியாக வருவாங்களா அப்படின்னு கேட்பேன். தனியாகவும் வருவாங்க, ஃபேமிலியோடய வருவாங்க. அப்போ தனியாக வந்தவங்களுக்கு அப்படின்னு கேட்பேன். அவர் கையெடுத்து கும்பிடுவார், இங்கே விடுங்க ஆளை, சக்கரப்படுத்தாதீங்க அப்படிப்பார். ஆனால் தனியாக இருக்கும்போது சில இதுகளை சொல்லுவார். தனியாக இருக்கும்போது சில விஷயங்களை ஒத்துக்குருவார். 4 பேர் இருந்து பேசும்போது தான் அப்படி சொல்லுவார். தனியாக இருக்கும்போது எல்லாமே நடக்கும் தோல. வெளியிலிருந்து வரவன் அவன் கேட்டானா, ஏன்னா அவன் நமக்கு கொடுக்கான்ல. கொடுக்குறவன் எனக்கு இந்த பிரியாணி வாங்கி கொடு, இந்த சாப்பாடை வாங்கி கொடுன்னா நம்ம வாங்கி கொடுத்து தாகணும், வேறு வழி இல்லை. இல்லைன்னா அவன் அடுத்து அங்கே லாக் பண்ணிடுவான். எப்படி அப்படி மாதிரி எப்படியோ மண்ணலி போட்டு போங்க அப்படி போனாங்க அப்பா. ஆனால் நல்லா உதவி பண்ணுவாங்களான்னா அந்த நல்ல உதவி பண்ணுவாங்க. புரிஞ்சதுங்களா? அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடியது, அந்த இதுக்கு போகிறவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இவங்களுடைய எண்ணமும் இவங்க செயல்பாடும். இவங்க கொண்டு போய் மனசார அங்கே இறக்குறாங்க பாரு, அதுதான் அவங்க வளர்ச்சியை கொடுக்குது. யார் கொடுக்குறா? அந்த சீசஸ், கர்த்தருங்கிற பேர் மேலே தானே கொண்டு போய் கொடுக்குறாங்க.
நல்லா தெரிஞ்சுக்கிறணும். கர்த்தருக்காக ஊழியம் பண்றாரு யாரு? பாஸ்டர். இந்த வார்த்தையில நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிறணும். நமக்காக சர்ச்சு, கர்த்தருடைய ஆசையும் அனுக்கிரகமும் நமக்கு கொண்டாந்து சேர்க்கிறது பாஸ்டர். அப்ப கர்த்தருக்கும் நமக்கு இடையில ஊழியம் பண்றவர் தான் பாஸ்டர். அப்ப அவரை நம்ம காப்பாற்றணும். அப்பதான் கர்த்தர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணம் எப்போ அவங்களுக்கு உருவாகுதோ, கர்த்தர், இப்போ நான் கூட சொல்றேன், கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அதில் மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. அதனால அவங்க குழந்தைய நல்லா படிக்குது. நல்லா தெரிஞ்சுக்கிறணும். இங்கே மண்ணெளி போட்டுக்கிட்டு தெரியுங்க, அங்கே போயிட்டா நல்லா படிக்குங்க. படித்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிறிஸ்டின் வீட்டுக்காரங்க 2 சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. எப்படி? இந்து சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும், கிறிஸ்டின் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும். படித்து முடித்த உடனே எதில் வாய்ப்பு கிடைக்கும் அதில் வேலைக்கு போயிடுவாங்க. அதுதான் சொல்கிறேன். நம்மளுடைய எண்ணமும் நம்ம செயல்பாடும் தான் நம்மளை வளர்ச்சிக்கு கொண்டு வருது. நாம் நினைக்கிறோம் நம்ம உழைக்க, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், இதில் கொண்டு போய் இன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிச்சா 1000 ரூபாய் கொண்டு போய் கொடுக்கணுமா? வாரம் 1000 ரூபானா இப்போ 4 வாரத்துக்கு என்னாச்சு? 4000 ரூபா. இங்கே அங்கே சந்தோஷமாக கொண்டு போய் அந்த ஜீசஸுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுருப்பாங்க சார். எல்லா சர்ச்சிலையும் அந்த ஜீசஸ் சிலை இருக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு வச்சுருப்பாங்க. இந்த காணிக்கையெல்லாம் கொண்டு போய் அந்த தட்டில் போட்டுருவாங்க. இப்போ எப்படி நான் உங்களை பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பணம் சொல்கிறேனோ, அவங்க அந்த காணிக்கை கொண்டு போய் ஜீசஸ் பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. அந்த தட்டை காலுக்கடியில் தான் இருக்கும். இந்த காணிக்கையெல்லாம் கொண்டு சமர்ப்பணம் பண்ணிடுவாங்க. இதில் பாஸ்டரை காப்பாற்றுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறாங்க? எல்லா உதவியும் பண்ணுறாங்க. இது போக காணிக்கை கொடுக்கறது ஒன்று, பாஸ்டரை காப்பாற்றுறது ஒன்று, அந்த சர்ச்சை பராமரிக்கிறதுக்கு ஒரு சிலைவினங்கள். அது வருஷத்துக்கு ஒருக்கா அந்த கிறிஸ்துமஸ் வந்துருச்சுன்னா பராமரிக்கணும் இல்லையா, இந்த சிலைவினங்கள் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க. எப்படி? இவங்க தான், அந்த 100 பேர் தான் பண்ணுவாங்க. புரியுதா? அதை பராமரித்து நல்லா கொண்டாடுவாங்க. இது போக சொல்ல வந்தேனே, அங்க உள்ள சபையில போய் உடனே சேர்ந்து இங்க என்ன பண்றாங்களோ இவங்களோட பேசி அங்க கனெக்ட் ஆயிடுறாங்க, லிங்க் ஆயிடுவாங்க உடனே. அது அவங்களுக்குள்ள இருக்கு. நம்ம இங்க என்ன அப்படி இல்லையா, இந்த கோயிலுக்கு போறவங்க இந்த கோயிலுக்கு இருந்தாங்க, இந்த கோயிலுக்கு வரவங்க அங்கே இருந்து போறாங்க, சண்டை முறைச்சிட்டு நிற்போம் இல்லையா. அவங்க அப்படியே இங்கேருந்து ஒரு லெட்டர் கொடுத்து விடுவாங்க, அவங்க அங்கே சேர்த்துக்குருவாங்க, அந்த சபையில் சேர்த்துருவாங்க. அங்கேருந்து இங்கே வந்துருக்கிறவனுக்கு அங்கேருந்து லெட்டர் கொடுப்பாங்க, இங்கே வச்சுக்குருவாங்க. அந்த ஊரில் என்ன உதவி வேணுமோ அதை பண்ணுவாங்க. சரியா? இவ்வளவும் பண்ணுவாங்க. இவ்வளவும் பண்ணிக்கிட்டு அவங்க வர்றதுனால தான் அவங்களுக்கு அந்த வளர்ச்சி. இது போக இன்னொன்று செய்வாங்க.